ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரையாக். ஸோ இது ட்ரையாக்ன்றது சிமிலர் டு எஸ்சிஆர். பட் எஸ்சிஆர்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதனுடைய கரண்ட் வந்து ஆனோட் டு கேத்தோடு தான் ஃப்ளோ ஆகும், யூனி டைரக்ஷன். அந்த கரண்ட் பைபோலார், ரெண்டு கேரியரும் போத் ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான் ரெண்டுமே மூவ் ஆகிறதோடு கிடைக்கக்கூடிய கரண்ட், பைபோலார் டிவைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ட்ரையாக்ன்றது சிமிலர் டு எஸ்சிஆர். ரெண்டு எஸ்சிஆரை பேக் டு பேக் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு எஸ்சிஆரை பேக் டு பேக் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இது பை டைரக்ஷனாக ஒர்க் ஆகும். ஆனோட் டு கேத்தோடும் க்ளோஸாக கரண்ட் ஃப்ளோ ஆகும், கேத்தோட் டு ஆனோடும் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ ரெண்டு எஸ்சிஆரை பேக் டு பேக். அப்போ இந்த ட்ரையாக் பார்த்தீங்கன்னா அதனுடைய சிம்பிள். ஸோ ரெண்டு எஸ்சிஆர் கனெக்டட் பேக் டு பேக். ஸோ ரெண்டு எஸ்சிஆர் கனெக்டட் பேக் டு பேக். கேட் இதோடைய டெர்மினல் MT2 மெயின் டெர்மினல், MT1. ஸோ MTன்றது மெயின் டெர்மினல். ஸோ மெயின் டெர்மினல் அதாவது ரெண்டுமே நம்ம மெயினாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்ளை டைரக்ட் பவர் சப்ளை மெயின் சப்ளையில் யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் டெர்மினல் 2, மெயின் டெர்மினல் 2. ஸோ ரெண்டு டெர்மினல் மெயின் டெர்மினல்னு சொல்கிறோம். மெயின் டெர்மினல் 1, மெயின் டெர்மினல் 2, அனதர் ஒன் கேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதனுடைய கனெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எஸ்சிஆர் கனெக்டட் பேக் டு பேக். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் எஸ்சிஆர் ஆனோட் கேத்தோட். ஸோ அதே மாதிரி அனதர் எஸ்சிஆர் ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பேக் டு பேக். ஸோ திஸ் இஸ் தி MT1 மெயின் டெர்மினல் 1, திஸ் இஸ் தி MT2. ஸோ இப்போ இதனுடைய கேட் அதே மாதிரி இதனுடைய கேட், இந்த ரெண்டு கேட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஸோ நம்ம ஒரு சிங்கிள் கேட். இது கேத்தோட் ஆனோட், ஆனோட் கேத்தோட், கேட். ஸோ ரெண்டு எஸ்சிஆர் கனெக்டட் பேக் டு பேக். ஸோ இதுதான் ட்ரையாக்குடைய பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் சார். இப்போ இதோட லேயர்ஸ் எப்படி சார் இருக்கும், இதனுடைய லேயர்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய இதில் நம்ம லேயர்ஸ் கனெக்ஷன் போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு SCR1, இது SCR1 எடுத்துக்கிறோம், இது SCR2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு எஸ்சிஆர் கனெக்டட் பேக் டு பேக். ஸோ SCR1 ஸோ அதனுடைய லேயர், ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் SCRன்றது 4 லேயர் டிவைஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஸோ PN ஸோ 4 லேயர், PN 4 லேயர். ஸோ திஸ் இஸ் தி ஆனோட், கேத்தோட், கேட். ஸோ அனதர் SCR connected in opposite direction. So இது in opposite direction. So N P. So this is the anode, this is the cathode. So இது junction gate. So ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். So this is the cathode. So இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிட்டா MT1, MT2, MT1. This is the gate terminal. இது SCR1, SCR2. So this is the triac உடைய basic. So இதில் 4 லேயர் தான் இருக்கும். ஸோ நான் இங்கே இருக்க மாதிரி 4 லேயர் தான் இருக்கும். ஸோ அதே இங்கே இருக்க N தான் இங்கேயும் வரப்போகுது, இங்கே இருக்க P தான் இங்கேயும் வரப்போகுது, இங்கே இருக்க N தான் இங்கேயும் வரும். அடிஷ்னலாக ஒரு 2 லேயரை சேர்த்துருப்போம், அவ்வளோதான். ஒரு 2 N2 லேயரை சேர்த்துருப்போம். ஸோ அந்த டெர்மினல் மாற்றுறதுக்காக எடுத்திருப்போம். அதர்வைஸ் இங்கே இருக்கிறது என்னென்னவா இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கும். N to N, P to P, இதுவும் அதே 4 லேயர் டிவைஸ். சிம்பிள். ஸோ ட்ரையாக் உடைய சிம்பிள் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் தி ட்ரையாக், equivalent circuit of the triac. So triac உடைய construction using 2 SCRs எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கோம். ரைட். இப்போ இந்த ட்ரையாக் உடைய ஒர்க்கிங் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரையாக், ஸோ இதில் நமக்கு 2 டெர்மினல், மெயின் டெர்மினல் 1, மெயின் டெர்மினல் 2, MT2, MT1. ஸோ இதை ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சப்ளை கொடுக்குறோம், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ MT1 பாசிட்டிவ், MT2 நெகட்டிவ். கேட், இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வித் ரெஸ்பெக்ட் டு
MT1 இது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் கேட். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இது மோட் 1 சொல்கிறோம். ஸோ மோட் 1ல் திஸ் இஸ் தி மோட் 1 ஆப்ரேஷன். ஸோ மோட் 1ல் MT2 பாசிட்டிவ் with respect to MT1 with respect to MT1. அதே மாதிரி கேட் பாசிட்டிவ் with respect to MT1. ஸோ இது கேட் சப்ளை. அப்போ கேட்டுக்கு பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் நெகட்டிவ். இதே தான் மோடு 2. இந்த மோடு 2ல் என்ன செய்ய போகிறோன்னா, ஸோ இங்கே இந்த MT2 பாசிட்டிவ் MT1 நெகட்டிவ் பட் கேட் நெகட்டிவ். ஸோ MT2 பாசிட்டிவ் MT1 நெகட்டிவ். இது MT1 MT2. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இது மாறலை. இந்த கேட்டுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை மட்டும் மாற்றுறேன். ஸோ கேட்டுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இங்கே கேட் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ அப்போ இது மோடு 2. ஸோ மோடு 2ல் MT2 பாசிட்டிவ் MT1 நெகட்டிவ் கேட் நெகட்டிவ் MT1 பாசிட்டிவ் MT1 பாசிட்டிவ். ஸோ அதே கண்டிஷன் கேட்டுடைய டெர்மினல் மட்டும் மாற்றும். அப்போ இங்கே கேட் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் ஒர்க் ஆகும், நெகட்டிவாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ கேட் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். இப்போ ரெண்டு மோடுலேயும் ஒர்க் ஆகும். SCRல கேட் ஒன்லி பாசிட்டிவாக இருந்தால் தான் ஒர்க் ஆகும், நெகட்டிவ் கொடுத்தா இது ஒர்க் ஆகாது. இங்கே எப்படி இருந்தாலும் ஒர்க் ஆகும். ரைட். அடுத்த மோட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த MT1 MT2 அந்த டெர்மினலை மாற்றிக்கலாம், அதுலேயும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ MT2 இது MT1 இது. ஸோ இப்போ MT2 நெகட்டிவ், இதுக்கு நான் நெகட்டிவ் அப்ளை பண்ணியிருக்கேன். MT2 பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் கேட் பாசிட்டிவ் கேட் பாசிட்டிவ் கேட் பாசிட்டிவ் with respect to MT1 இது கேட். அப்போ இங்கே MT2 நெகட்டிவ் with respect to MT1 கேட் பாசிட்டிவ் with respect to MT1. ஸோ மோடு 3 மோடு 1 அதனுடைய ரிவர்ஸ் MT2 சப்ளை மாற்றினீங்கன்னா அது மோடு 3. திஸ் இஸ் த மோடு 3 ஆப்ரேஷன். மோடு 3. தென் மோடு 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்டுடைய டெர்மினல் மாற்றுறோம். இந்த கண்டிஷனுக்கு கேட் டெர்மினல் மாற்றுறோம். இந்த கண்டிஷன் கேட் டெர்மினல் மாற்றுறோம். இது நெகட்டிவ் பாசிட்டிவ். இப்போ கேட் நெகட்டிவாக இருக்கும், கேட் நெகட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு MT2. இது கேட் MT1 MT2 நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் தி மோடு 4 ஆப்ரேஷன். ஸோ அப்போ 4 மோட்லேயும் ஒர்க் ஆகும். ட்ரையாக் வந்து 4 மோட்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுலேயும் ஒர்க் ஆகும், அதுலேயும் ஒர்க் ஆகும். ஸோ 2 டைரக்ஷனும் அது கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து 4 மோட் ஆஃப் ஆப்ரேஷன், 4 மோடில் ஒர்க் பண்ண வைக்கலாம் சார். அடுத்தது இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இது MT2 நெகட்டிவ் MT2 நெகட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு MT1. அதே மாதிரி கேட் நெகட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு MT1. இப்போ இங்கே 2 சப்ளை தேவைப்படுது. ஒன்று வந்து மெயின் டெர்மினல் சப்ளை, அனது ஒன்று கேட் சப்ளை. SCRக்கு அதே மாதிரி தான் ட்ரிகரிங் சப்ளை. கேட் சப்ளை இஸ் த ட்ரிகரிங் சப்ளை. அந்த ட்ரிகரிங் சப்ளை அங்கே பாசிட்டிவாக தான் இருக்கும், இங்கே ட்ரிகரிங் சப்ளை நெகட்டிவாகவும் இருக்கலாம். இப்போ இந்த ட்ரையாக்குடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம்.